வணக்கம் மக்களே. விஜய் வந்து கரூருக்கு போயிருந்தாருங்க, மக்களை சந்திக்க. அவர் ஸ்பீச் முடிச்சுட்டு வந்த கொஞ்ச நேரத்தில் ஒரு அசம்பாவிதம் நடந்தது. அதில் பார்த்தீங்கன்னா, கூட்ட நெரிசலில் ஒரு 41 பொதுமக்கள் வந்து இறந்துட்டதா சொன்னாங்க. ஆனால் அந்த சம்பவம் வந்து எப்படி நடந்தது அப்படிங்கிறது மக்களுக்கு வந்து பேரதிர்ச்சி. அது இயற்கையாக நடந்ததா இல்லை செயற்கையாக நடந்ததா அப்படிங்கிறத இப்போ சிபிஐ விசாரணையில் இருக்குது. இப்போது சிபிஐ விசாரணை முடிஞ்சால் தான் அதில் யாராவது மாஃபியா ரவுடிகள் வந்து அந்த கூட்டத்தை பஸ்ட் பண்ணி ஏதாவது ப்ராப்ளம் பண்ணாங்களா அப்படிங்கிற விஷயங்கள் வந்து வெளிவரும். ஸோ சிபிஐ விசாரணை முடிகிற வரை நம்ம காத்திருப்போம். அதே போல் அந்த கூட்ட நெரிசலில் இறந்து போன 41 குடும்பங்களுக்கும் விஜய் சார் வந்து ஆறுதல் சொல்கிறதுக்காக அவர் வந்து அவங்கள மகாபலிபுரத்தில் உள்ள ஒரு ரிசார்ட்டுக்கு கூப்பிட்ருந்தாரு. ஏன்னா கரூரில் சரியான மண்டபங்கள் கிடைக்கல, அவங்கள சந்திக்கிறதுக்கு சரியான இடங்கள் அமையல அப்படின்னு சொல்லிட்டு மகாபலிபுரத்துக்கு விஜய் சாருடைய டிவிகே கட்சியோடைய சொந்த செலவில் அவங்க எல்லாரையும், அதாவது 41 குடும்பத்துலேயும், அந்த கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட 41 குடும்பத்தையும் அழைத்து அவங்க எல்லாருக்கும் மகாபலிபுரத்தில் ஒரு ரெசார்ட்டில் அவங்க எல்லாரையும் தனித்தனியாக சந்திச்சிருக்காரு. தனித்தனியாக சந்தித்து அவர் வந்து ஆறுதல் சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போது சில பேர் வந்து பதிவு பண்ணுறாங்க என்னென்னா, அவர் வந்து இதுவரையும் ஆறுதலே சொல்லலை அப்படின்னும் பதிவு பண்ணுறாங்க. இன்னொன்று வந்து அவர் வந்து நேரில் வந்து ஆறுதல் சொல்லலை அப்படின்னும் பதிவு பண்ணுறாங்க. இப்போது ஆறுதலே சொல்லலைன்னும் பதிவு பண்ணுறாங்க, ஆறுதல் சொன்னால் அதை வந்து நேரில் வந்து சொல்லலை அப்படின்னும் பதிவு பண்ணுறாங்க. ஆக்சுவலி ஒரு இப்போ அவங்களுக்கு மண்டபம் கிடைக்கல, கரூரில் அவங்களுக்கு மண்டபம் கிடைக்கல, சரியான இட வாய்ப்புகள் கிடைக்கல. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து அவங்க எல்லாரையும் எங்கே கிடைச்சிதோ, அதாவது அவங்களுக்கு மண்டபமோ இல்லை ஒரு ரிசார்ட்டோ எங்கே கிடைத்ததோ அந்த இடத்துக்கு